வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் பிளாக். இன்னைக்கு நம்ம வந்துருக்குது மல்லேஸ்வரம் கங்கம்மா ஜாத்திரைக்கோஸ்கரம். கங்கம்மா ஜாத்திரை வீடியோ நான் இந்த வருஷம் மூணாவது தடவையாக நான் வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் வீடியோ, ஜூன் 10th. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. இன்றைக்கி வீடியோ முதல் நாள் போடுறேன், ரெண்டாவது மூணாவது நாள் கூட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது அடுத்து நான் வந்துட்டு தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, அப்புறமா நாகூர் தர்கா எல்லாம் போயிருக்கேன். அந்த வீடியோவும் நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போது கங்கம்மா தேவி கோயில் உள்ள போகலாம் வாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஜான்வரியில் தான் கடைசியாக வீடியோ போட்டிருந்தேன். நடுவில் ஒரே ஒரு லாங் வீடியோ போட்டேன். அதாவது ஸ்ரீராம்புரம் மஷானா காடு இது வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 1-2 சின்னதாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பிரிஸ்காக போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் வீடியோ போட்டிருக்கல. எப்போவுமே வந்துட்டு கங்கம்மா ஜாத்திரை சித்திரை மாதம் தான் நடக்கும். அதாவது கர்நாடகாவில் சைத்திர மாதம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நடக்கும். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக, அதாவது போன வருஷமும் இந்த வருஷமும் எலெக்ஷன் நடந்ததுனால, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இங்கே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாத்திரை நடத்துறதுக்கு. இப்போ கவுண்டிங் கூட முடிஞ்சிடுச்சு. கவுண்டிங் முடிஞ்ச பிறகு இந்த ஜாத்திரை நடக்குது. இப்போ வந்துட்டு டே 1 இன்றைக்கி வந்துட்டு உற்சவமூர்த்தி வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. கூடவே வந்துட்டு இந்த உற்சவமூர்த்தி சர்க்கல் மாரம்மா தேவஸ்தானா கிட்டே போகணும். அங்கே போன பிறகு வந்துட்டு ஏற்கனவே பால் குடம் எடுக்கிறதுக்காக வேண்டியிருக்கிற எல்லா பெண்களும் ஒரு சில ஆண்களும் வந்துட்டு கோயில்கிட்ட எப்பவும் போல் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் வந்துட்டு கரகம் வந்து கோயிலில், அதாவது சர்க்கல் மாரம்மா கோயிலில் போய் அங்கே வந்து பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து உற்சவமூர்த்தி கூட வரும். இதுதான் வந்து ரெகுலராக நடக்கிற ரொட்டீன். இந்த டே 1 நடக்கிறது. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலில் வந்து எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அம்மன் எந்த மாதிரி சூப்பராக ஜொலிக்கிறாங்க, உள்ளே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு முதல்ல போய் உள்ளே பார்த்துடலாம். நான் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு டூர் போயிருந்தேன். அந்த டூர் வீடியோவை கூட நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே பாருங்கள். இன்றைக்கி சர்ப்ரைஸான விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ முடிச்சுட்டு சின்னதாக அவசரமாக முடிச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே உற்சவமூர்த்தி வந்து கிளம்பி போயிட்டுருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். அதாவது ரீசெண்டாக டூர் போயிருந்ததுனால அந்த டூர் வந்து நேற்று தான் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ டயர்டாக இருந்தது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு உற்சவமூர்த்தி கிளம்பி சர்க்கல் மாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தது. இப்போது வீடியோ வந்து மூலஸ்தானத்துக்கிட்ட எடுத்துகிட்ருக்கோம். நிறைய கோயில்களில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற கோயிலில் வந்துட்டு நானும் வீடியோ எடுக்கிறது கிடையாது. எந்த கோயிலில் அலோவ் பண்ணாங்களோ அந்த கோயிலில் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன் நான். அப்படி எடுக்கும்போது இந்த உள்ளே வந்துட்டு ரொம்பவே அலங்காரம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பர்டிகுலராக இந்த ஜாத்திரை டைமில் வந்துட்டு லைட் செட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த லைட் செட்டிங் பார்த்துட்டே இருக்கலாம். பின்னாடி வந்துட்டு கங்கம்மா தேவியை வந்துட்டு ஒரு கிளாஸ் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு மங்களார்த்தி நடந்துகிட்ருக்குது. இதை பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே போகலாம். இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். நாளைக்கு இன்னும் 2 நாளைக்கு வந்துட்டு இங்கே ஜாத்திரை நடந்துகிட்ருக்கோம். இதுதான் கங்கம்மா தேவி கிளாஸில் இருக்கிறது. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு விநாயகர், அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி அதாவது மெயின் மூலவர் சந்நிதிக்கு பின்னாடியும் வந்து ஒரு அம்மன் இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் கார்னரில் வந்து விநாயகர் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தா கண்ணை எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அம்மன் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு கங்கம்மா தேவி கோயிலுக்கு வரும்போது சீக்கிரமாக போகணுன்னே தோணாது. பட் நான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவை கொஞ்சம் அவசரமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே உற்சவமூர்த்தி கிளம்பி சர்க்கல் மாரம்மன் கோயிலுக்கு போயிட்டதுனால நான் வீடியோ வந்து சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுமா இருந்தது. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்ததுன்னு சொன்னேன். அது என்னென்னா வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வினாயின்னுட்டு ஏற்கனவே அவர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு.
அவரை வந்து நான் இன்றைக்கி மீட் பண்ணேன். அவருக்கு வந்து இன்றைக்கி பர்ட்டிகுலராக பர்த்டேன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அவருக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரும் நானும் சர்க்கல் மாரியம்மன் கோயில் வரைக்கும் ஒன்றா தான் போனோம். அவர் வந்து எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். அவருக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக வரணுன்னுட்டு எய்ம் வச்சுருக்காரு. அவரோட ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு சர்க்கல் மாரியம்மன் கோயில் உள்ளே இருக்கிறோம். இங்கே வந்துட்டு கரகம் சர்க்கல் மாரியம்மன் கிட்ட பூஜை முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்து கொஞ்ச நேரம் இங்கே ஆடிட்டு அப்புறமா தான் வெளியே போகணும். ஸோ இப்போ அவரோட ஆட்டத்தை கரகம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். கரகம் எடுக்கிறவர் இவர் வந்து லாஸ்ட் இயர் எடுத்தவர் மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இவர் வந்துட்டு புதுசாக தான் தெரிஞ்சார் எனக்கு. லாஸ்ட் இயர் 2 வருஷமாகவும் நான் போட்டப்போ அவர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தவர் மாதிரி தெரிஞ்சார். இவர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கார். அவரே தானான்னு எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கே கர்நாடகாவில் கன்னடக்காரங்களுக்கும் ரொம்ப பக்தி அதிகம். இங்கே கன்னடக்காரங்களும் ரொம்ப வந்துட்டு கங்கம்மா தேவி ஜாத்திரைக்கு வருவாங்க. அதோட கோயில்லையும் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் கூட இருக்காங்க. இப்போ எல்லா வாலண்டியர்ஸும் வந்து இந்த கரகத்தை சுற்றி இருக்காங்க. இவங்களும் சேர்ந்து வந்துட்டு வெளியில் இருக்கிற உற்சவமூர்த்திக்கு பூஜையும் கொடுப்பாங்க. இப்போது கரகம் எடுக்கிறவர் உள்ளே இருந்து, அதாவது சர்க்கல் மாரியம்மன் கோயில் உள்ளே இருந்து வெளியே வந்து உற்சவமூர்த்திக்கு பூஜை கொடுக்கணும். பூஜையை கொடுத்த பிறகு அதாவது ஆரத்தி காட்டிட்டு கூடவே அதாவது மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆரத்தி காட்டுவாங்க. அது முடிச்சதும் கரகம் வந்து 3 சுற்று உற்சவமூர்த்தியை சுற்றிட்டு முதல்ல கரகம் கிளம்பி போகணும். பின்னாடி வந்து உற்சவமூர்த்தி கிளம்பி போகணும். அதுதான் இப்போ நடக்குது. அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக இதுக்கு பின்னாடி தான் வந்து பால் கூட கிளம்பி போகணும்.
எப்போவுமே வந்துட்டு கரகம் முதல்லையும் 2வது வந்து உற்சவமூர்த்தியும் கடைசியாக தான் வந்துட்டு பால் குடம் போகணும். பட் எப்போவுமே என்ன நடக்கும்னா பால் குடம் எடுக்கிறவங்க ஊருக்கு முன்னாடி முன்னே போயிடுவாங்க. இந்த தடவை லேடி வாலண்டியர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பால் குடம் எடுக்கிறவங்கள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னே நகர விட்டாங்க. அதனால் ஆர்டர் வைஸ் முதல்ல கரகம், நெக்ஸ்ட்டு அம்மன் ஊர்வலம், அதுக்கு பின்னாடி தான் பால் குடம். ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க வாலண்டியர்ஸ். உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதை நாங்கள் பார்த்தோம். மோர் தென் ஒரு 500 மேலே தான் இருந்தது பால் குடம். நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறவங்க டைரெக்டாக கோயில்கிட்டே போயிடுவாங்க. நிறைய முட்டி வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்துட்டு டைரெக்டாக கோயில்கிட்ட வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டும் ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்துட்டு கோயில்கிட்ட இருந்தே, அதாவது சர்க்கல் மாரியம்மன் கோயில்கிட்ட இருந்தே ஊர்வலத்தில் கரகத்துக்கு பின்னாடி கூடவே வந்தாங்க ஊர்வலமாக. இப்போது இந்த கரகம் வந்துட்டு 18th கிராஸ் கிட்ட கொஞ்ச நேரம் சர்க்கிள் கிட்ட ஆடிட்டு, அதுக்கப்புறம் 10th கிராஸ் வழியாக தான் வரும்போது வந்துட்டு 15th கிராஸ் வழியாக சர்க்கல் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு, இப்போது கோயிலுக்கு திரும்பி போகும்போது, கங்கம்மா தேவி கோயிலுக்கு திரும்பி போகும்போது 10th கிராஸ் வழியாக வந்து, அதாவது அந்த கங்கம்மா தேவி கோயிலையே ஒரு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வந்து தான் உள்ளே போகிறது எப்போவுமே வழக்கம். அதையே தான் இப்போவும் செய்வாங்க. இப்போ நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. நான் வந்து 15th கிராஸ் வழியாகவே போயிட்டு கரகத்துக்காக வந்து வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மலர் லைஃப் ஸ்டைல் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுங்க. அது வந்து எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட நிலாஸோட ரெசிபீஸ் கூட எங்கள் சேனல் தான். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் பாருங்கள். இந்த குழந்தை காணாமல் போயிட்டுருக்கு. யார் குழந்தையோ இது, இட்டுன்னு போங்க பாவம். இங்கே லாஸ்ட் டைம் ஃபவுண்டு கூட இல்லை. ஐயோ முட்டை கண்ணு வந்து எனக்கு பயமாக இருக்குது திவ்யா. ஐயோ ராட்சசி. கரகம் கங்கம்மா தேவி கோயிலில் அடைஞ்சிட்டதுக்கு அடையாளமாக தான் இந்த பட்டாசு வெடிக்கிறாங்க. இது வெடிக்கும்போது கோயிலுக்குள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இங்கே
கோயிலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கரகம் ஆடிட்டு உள்ளே போயிடும். கரகம் உள்ளே போன பிறகு தான் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போகிறவங்கெல்லாம் உள்ளே போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் 10:30 11 மணி கூட ஆகிடும். பால் குடம் வந்து நிறைய இருக்கிறதுனால அவங்க உள்ளே போய் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நாளைக்கு காலையிலே வெடிஞ்சிரும். நம்ம பார்த்த கங்கம்மா ஜாத்திரையோட முதல் நாள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னும் 2 நாள் வீடியோ இருக்குது. இங்கே கங்கம்மா ஜாத்திரையோட 2வது 3வது நாள் வீடியோ. அடுத்ததாக வந்துட்டு தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, அப்புறம் நாகூர் தர்கா, இந்த 3மே நான் வந்து ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன். நேற்று தான் வந்தேன். அதோட வீடியோ கூட போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். யா அது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.